நண்பர்களே, இந்த உலகத்தில் பலமே எல்லா மொழிகளையும் தாண்டிய ஒரே மொழி. இந்த பலத்தின் பொருளை மாற்றிய நாடுதான் இந்த பூமியில் உண்மையான சாம்ராஜ்யமாக நிற்கிறது. இன்று நாம் மகா சக்திகள் பற்றி பேசினால் முதல் பெயர் அமெரிக்காவுடையதுதான். அதன் இராணுவ பலம், பாதுகாப்பு பட்ஜெட், நவீன ஆயுதங்களின் பட்டியல் இவையெல்லாம் உலகில் உள்ள மற்ற நாடுகளை பின்னுக்கு தள்ளுகின்றன. அமெரிக்காவிடம் உள்ள ஆயுதங்கள், தொழில்நுட்பம், இராணுவத்திறன் இவையெல்லாம் அதை உலகில் முதன்மையாக நிறுத்தியுள்ளன. ஆனால் நண்பர்களே, இந்த உலகம் இப்போது முற்றிலும் மாறிவிட்டது. ஒரு காலத்தில் இந்தியாவை வெறும் உருவாகி வரும் சக்தியாக மட்டுமே பார்த்தார்கள். அப்போது இந்தியா என்றால் ஒரு சாதாரண நாடு, வளர்ந்து வரும் நாடு என்று நினைத்தார்கள். ஆனால் இப்போது நிலைமை முற்றிலும் தலைகீழாக மாறிவிட்டது. கடந்த சில ஆண்டுகளில் இந்தியா தனது இராணுவ, பொருளாதார, தொழில்நுட்ப பலத்தை எவ்வளவு உயர்த்தியுள்ளது என்றால் உலகின் பெரிய நாடுகள் கூட ஆச்சரியத்துடன் கண்களை விரித்து பார்க்கின்றன. சீனா தனது சூழ்ச்சிகளுக்கும் அரசியல் விளையாட்டுகளுக்கும் பெயர் பெற்ற நாடு இப்போது இந்தியாவுக்கு முன்னால் புலி பயந்த பூனையாக அடி வைக்கிறது. பாகிஸ்தான் ஒரு காலத்தில் தனது விஷமுள்ள எண்ணங்களுடன் இந்தியாவின் மீது தாக்குதல்கள் செய்ய திட்டமிட்டது. இப்போது முற்றிலும் பலமிழந்து அமைதியாக மாறிவிட்டது. இந்தியாவின் இந்த பலம், இந்த முன்னேற்றம், இந்த தன்னம்பிக்கை உலகுக்கு ஒரு தெளிவான செய்தியை கொடுத்துள்ளது. இந்தியா இப்போது ஒரு சாதாரண நாடு அல்ல, அது ஒரு மகா சக்தியாக உயர்ந்துள்ளது. இப்போது ஒரு முக்கியமான கேள்வி: ஒருவேளை நாளை இந்தியாவும் அமெரிக்காவும் மோத வேண்டிய நிலை வந்தால் யார் யாரை ஆதிக்கம் செலுத்துவார்கள்? பலர் ஒரே பதிலை சொல்வார்கள்: அமெரிக்காவை வெல்வது சாத்தியமற்றது. ஏனெனில் அதன் இராணுவ பலம், ஆயுதங்கள், தொழில்நுட்பம் இந்தியாவை விட பல மடங்கு அதிகம். ஆனால் நண்பர்களே, இந்தியாவை குறைத்து மதிப்பிடுவது அமெரிக்கா செய்யும் மிகப்பெரிய தவறாக இருக்கும். இந்தியா இப்போது ஒரு சாதாரண நாடு இல்லை, அது உலக அரசியல் மேடையில் ஒரு வலிமையான வீரராக உள்ளது. வாருங்கள், இந்த ஆவணப்படத்தில் இன்னும் ஆழமாக செல்வோம். ஒருவேளை 2025 ஆண்டில் இந்தியாவும் அமெரிக்காவும் போரில் மோதினால் யார் வெல்வார்கள்? இந்த வீடியோ மிக முக்கியமான தகவல்களால் நிரம்பியுள்ளது. எனவே கடைசி வரை கண்டிப்பாக பாருங்கள். நண்பர்களே, அமெரிக்கா வெறும் நவீன ஆயுதங்களால் மட்டும் மகா சக்தியாக நிற்கவில்லை. அதன் உத்தி, உலக அரசியலில் அதன் தலையீடு, எங்கு போர் நடந்தாலும் தனது செல்வாக்கை காட்டும் தன்மை இவையெல்லாம் அமெரிக்காவை முதன்மையாக நிறுத்தியுள்ளன. ரஷ்யா உக்ரைன் போரில் அமெரிக்கா வெளிப்படையாக உக்ரைனுக்கு ஆதரவு அளித்தது. இஸ்ரேல் ஹமாஸ் மோதலிலும் அது பின்வாங்கவில்லை. சவுதி அரேபியா போன்ற நாடுகளிலும் தனது இருப்பை காட்டி உலக அரசியலில் தனது பிடியை தொடர்கிறது. ஆனால் ஒரு விஷயத்தை கவனியுங்கள்: அமெரிக்கா சில நாடுகளுடன் மோதுவதற்கு பயப்படுகிறது. அந்த நாடுகளின் பட்டியலில் இந்தியாவும் ஒன்று. ஏனெனில் இந்தியாவை நண்பராக வைத்திருப்பது அமெரிக்காவுக்கு எவ்வளவு முக்கியம் என்பது நன்றாக தெரியும். இந்திய இராணுவம் உலகில் 4வது மிக வலிமையான இராணுவம். அது மட்டுமல்ல, பாலிஸ்டிக் ஏவுகணைகள், அணு ஆயுதங்களின் எண்ணிக்கையில் இந்தியா அமெரிக்காவுக்கு கடுமையான போட்டி அளிக்கிறது. சமீபத்திய ஆண்டுகளில் இந்தியா தனது ஆத்ம நிர்பர் பாரத் திட்டத்தின் கீழ் நவீன உள்நாட்டு ஆயுதங்களை தயாரித்துள்ளது. இந்த ஆயுதங்கள் அமெரிக்காவையே ஆச்சரியப்படுத்தியுள்ளன. இந்தியாவின் இந்த திறனை பார்த்து அமெரிக்கா அதை புகழாமல் இருக்க முடியவில்லை. இந்தியா நண்பராக இருந்தால் வரவிருக்கும் காலத்தில் இந்த கூட்டணி அமெரிக்காவுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று அவர்களுக்கு தெரியும். அதனால்தான் அமெரிக்கா இந்தியாவுடன் பகைமையை விரும்பவில்லை. ஆனால் ஒருவேளை இந்த இரு நாடுகளும் மோத வேண்டிய நிலை வந்தால் என்ன நடக்கும்? இந்த கேள்விக்கு பதில் புள்ளி விவரங்களில் ஒளிந்துள்ளது. ஏனெனில் போர் வெறும் உத்திகளால் மட்டும் வெல்லப்படுவதில்லை. பலத்தின் சரியான மதிப்பீடு, திறன்களின் ஒப்பீடு ஆகியவற்றால் வெல்லப்படுகிறது. நண்பர்களே, இப்போது புள்ளி விவரங்கள் பற்றி பேசுவோம். இந்தியாவின் பாதுகாப்பு பட்ஜெட் $75 பில்லியன், அமெரிக்காவின் பட்ஜெட் $800 பில்லியன் மேல். இந்த வித்தியாசம் பார்க்க பெரிதாக தோன்றுகிறது, இல்லையா? ஆனால் உண்மையான பலம் ஒரு பட்ஜெட்டால் மட்டும் தீர்மானிக்கப்படுவதில்லை. இந்திய இராணுவத்தில் 14,75,000 செயல்படும் வீரர்கள் உள்ளனர். அமெரிக்காவில் 13,25,000 வீரர்கள் உள்ளனர். பாராமிலிட்டரி படைகளை பொறுத்தவரை இந்தியாவிடம் 16 லட்சத்துக்கு மேற்பட்ட படைகள் உள்ளன. இந்த விஷயத்தில் அமெரிக்கா வெகு தொலைவு பின்னால் உள்ளது.
விமான பலத்தை பற்றி பேசினால் அமெரிக்காவிடம் 13,000க்கு மேற்பட்ட விமானங்கள் உள்ளன. இந்தியாவிடம் 2,200 விமானங்கள் உள்ளன. ஆனால் இந்தியாவிடம் போர்க்களத்தை முற்றிலும் மாற்றக்கூடிய நவீன போர் விமானங்கள் உள்ளன. ரஃபேல், சுகோய் போன்ற விமானங்கள் போர் நேரத்தில் விளையாட்டை மாற்றுபவையாக இருக்கும். இராணுவ வாகனங்களை பொறுத்தவரை இந்தியாவிடம் 55,000 வாகனங்கள் இருக்க, அமெரிக்காவிடம் 3,90,000க்கு மேற்பட்ட வாகனங்கள் உள்ளன. டாங்கிகளை பொறுத்தவரை இரு நாடுகளும் கிட்டத்தட்ட சமமாக உள்ளன. இரு நாடுகளிடமும் 4,000க்கு மேற்பட்ட டாங்கிகள் உள்ளன. கடற்படையை பொறுத்தவரை இந்தியாவிடம் 2 விமானம் தாங்கி கப்பல்கள், 18 நீர்மூழ்கி கப்பல்கள், 13 டிஸ்ட்ராயர் கப்பல்கள் உள்ளன. அமெரிக்காவிடம் 11 விமானம் தாங்கி கப்பல்கள், 70 நீர்மூழ்கி கப்பல்கள், 81 டிஸ்ட்ராயர் கப்பல்கள் உள்ளன. அமெரிக்காவிடம் மொத்தம் 140 கடற்படை சொத்துக்கள் இருக்க, இந்தியாவிடம் 293 உள்ளன. இந்த புள்ளி விவரங்கள் தெளிவாக காட்டுகின்றன. கடற்படை பலத்தில் அமெரிக்காவுக்கு தெளிவான மேலாதிக்கம் உள்ளது. ஆனால் இந்தியாவின் வேகமாக வளர்ந்து வரும் திறன், அதன் உள்நாட்டு கப்பல் உற்பத்தி, நவீன தொழில்நுட்பத்தை புறக்கணிப்பது பெரிய தவறாக இருக்கும். இப்பொழுது அணு ஆயுதங்கள் பற்றி பேசுவோம். இந்த விஷயத்தில் இந்தியாவும் அமெரிக்காவும் உலகின் மிக ஆபத்தான நாடுகளின் பட்டியலில் உள்ளன. ஒரே அடியில் உலகின் பாதி பகுதியை அழிக்கக்கூடிய பலம் இந்த இரு நாடுகளிடமும் உள்ளது. அணு ஆயுதங்களின் எண்ணிக்கை, அவற்றின் பலம், தொழில்நுட்பம் இவையெல்லாம் இரு நாடுகளையும் சமமான நிலையில் நிறுத்துகின்றன. எனவே ஒரு நாடு மற்றொரு நாட்டின் மீது முழுமையாக ஆதிக்கம் செலுத்தும் என்று சொல்வது கடினம். ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனியுங்கள். அமெரிக்கா பல போர்களில் பங்கேற்று தனது இராணுவ திறனை காட்டியுள்ளது. ஆனால் இந்தியா எப்போது போர் செய்தாலும் எதிரிகளை முற்றிலும் வீழ்த்தியுள்ளது. 1965, 1971, 1999 கார்கில் போர். ஒவ்வொரு முறையும் இந்தியா தனது பலத்தை நிரூபித்துள்ளது. இதுதான் இந்தியாவின் உண்மையான பலம். நண்பர்களே, போர்கள் வெறும் ஆயுதங்களின் எண்ணிக்கையால், பட்ஜெட்டால் வெல்லப்படுவதில்லை. வீரர்களின் துணிச்சல், உற்சாகம், தேசபக்தி இவைதான் போரில் வெற்றிக்கு உண்மையான காரணங்கள். இந்த உற்சாகத்தில் இந்திய இராணுவத்துக்கு ஈடு இல்லை. உலகில் மிக வலிமையான இராணுவம் என்று கூறிக்கொள்ளும் அமெரிக்காவும் இந்த விஷயத்தில் இந்தியாவுக்கு பின்னால் நிற்கிறது. இந்திய வீரர்களுக்கு நாட்டின் கௌரவம், ஆத்மாபிமானம், சுயமரியாதை இவையே எல்லாம். இந்த உற்சாகத்துடனே 1971 ஆண்டில் பாகிஸ்தானை துண்டு துண்டாக உடைத்து வங்கதேசத்தை உருவாக்கினோம். 1999 ஆண்டில் கார்கிலின் பனி மூடிய மலை உச்சிகளில் எதிரிகளை விரட்டி இந்தியாவின் துணிச்சலை உலகுக்கு காட்டினோம். நாட்டின் கௌரவத்துக்கு குறை வந்தால் இந்திய வீரன் தனது கடைசி மூச்சு வரை போராடுவான் என்று நிரூபித்தோம். அமெரிக்கா தனது வீரர்களுக்கு நவீன தொழில்நுட்பம், விலையுயர்ந்த ஆயுதங்களை கொடுத்தாலும் கருவிகள் இல்லாமல் எதிரியை வீழ்த்தும் வீரத்தில் இந்திய வீரர்கள் வெல்ல முடியாதவர்கள். ஒரு சிறிய உதாரணம் பாருங்கள். கார்கில் போரில் இந்திய வீரர்கள் மிகவும் கடினமான சூழல்களில், பனிமூடிய உயரமான மலைகளில், வரையறுக்கப்பட்ட வளங்களுடன் எதிரியை வீழ்த்தினர். இது வெறும் ஆயுதங்களின் பலம் அல்ல, இந்திய வீரர்களின் இதயத்தில் உள்ள உற்சாகம், தேசபக்தி. இதுதான் இந்தியாவின் உண்மையான பலம். இந்தியாவின் இராணுவ பலத்தை வலுப்படுத்துவதில் ரஷ்யாவின் உதவியும் மிகவும் உள்ளது. இந்தியா ரஷ்யா உறவு பல தசாப்தங்களாக உள்ளது. இந்த உறவால் இந்தியாவிடம் சுகோய் போன்ற கூடிய போர் விமானங்கள், பிரம்மோஸ் போன்ற உலகிலேயே மிக ஆபத்தான சூப்பர்சோனிக் குரூஸ் ஏவுகணைகள் உள்ளன. கவனியுங்கள், ரஷ்யா அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய எதிரியாக இருந்தாலும் அமெரிக்கா இந்தியாவுடன் நட்பை தொடர விரும்புகிறது. இது இந்தியாவின் முக்கியத்துவத்தை காட்டும் மிகப்பெரிய ஆதாரம். அமெரிக்காவுக்கு நன்றாக தெரியும், இந்தியா வரவிருக்கும் காலத்தில் ஆசியாவை மட்டுமல்ல, உலக அரசியலை பாதிக்கும் சக்தியாக நிற்கப் போகிறது என்று. இன்று அமெரிக்கா தன்னை உலக சூப்பர் பவர் என்று நினைக்கிறது. ஆனால் எந்த வெளி உதவியும் இல்லாமல் தன்னை தானே வலிமையாக்கிக் கொள்ளும் ஒரே நாடு இந்தியா மட்டுமே. இந்தியாவின் நட்பிலிருந்து விலகினால் தனது உலக ஆதிக்கத்துக்கு பாதிப்பு ஏற்படும் என்ற பயம் அமெரிக்காவுக்கு உள்ளது. இந்தியாவின் வரலாறு மோதல்களால் நிரம்பியுள்ளது. இருப்பினும்
இந்தியா எப்போதும் அமைதி விரும்பும் நாடாகவே நின்றுள்ளது. காரணமின்றி இந்தியா எப்போதும் எந்த நாட்டின் மீதும் தாக்குதல் நடத்தியதில்லை. ஆனால் யாராவது இந்தியாவின் இறையாண்மைக்கு சவால் விடுத்தால் அவர்களின் பெயர் கூட மிச்சமில்லை. 1965, 1971 அல்லது 1999 கார்கில் போர் ஒவ்வொரு முறையும் இந்திய இராணுவம் எதிரிகளை மண்ணோடு மண்ணாக்கியது. இந்தியாவின் பலம் வெறும் போர்க்களத்துக்கு மட்டும் மட்டுப்படுத்தப்படவில்லை. இன்று இந்தியா ஒவ்வொரு துறையிலும் வெற்றி கதைகளை எழுதுகிறது. விண்வெளி, விவசாயம், மருத்துவம், கல்வி, ஒவ்வொரு துறையிலும் இந்தியா உலகை ஆச்சரியப்படுத்தியுள்ளது. சந்திரயான் பயணத்தை வெற்றிகரமாக முடித்து இந்தியா தனது தரத்தை காட்டியுள்ளது. இராணுவ பலத்தில் இந்தியா வரவிருக்கும் ஆண்டுகளில் எதிர்கால போர்களை முற்றிலும் மாற்றக்கூடிய ஆயுதங்களை தயாரிக்கிறது. பாகிஸ்தான் இராணுவம் இன்னும் இந்தியாவுடன் போட்டியிட நினைத்தால் இந்தியா இப்போது சீனாவுக்கு எதிராக உத்திகளை வகுக்கிறது. 15 ஆகஸ்ட் 1947 அன்று இந்தியா சுதந்திரம் பெற்றது. அதே நேரத்தில் பாகிஸ்தானும் உருவானது. ஆனால் இன்றைய நிலையை பாருங்கள். இந்தியா உலகில் 5வது பெரிய பொருளாதாரமாக நிற்கிறது. ஆனால் பாகிஸ்தான் தனது இருப்புக்காக போராடுகிறது. இந்தியாவின் பலத்தை இப்போது அமெரிக்கா மட்டுமல்ல, ரஷ்யா, பிரான்ஸ், பிரிட்டன் போன்ற பெரிய நாடுகளும் அங்கீகரித்துள்ளன. நண்பர்களே, அமெரிக்காவிடம் எவ்வளவு ஆயுதங்கள் இருந்தாலும், பெரிய பாதுகாப்பு பட்ஜெட் இருந்தாலும், உண்மையான பலத்தில் இந்தியா ஒரு அங்குலம் கூட பின்னால் இல்லை. ஆயுதங்களின் பட்டியல் ஒரு புறம், ஆனால் உண்மையான பலம் அந்த இராணுவத்தில் உள்ளது. எந்த பயமும் இல்லாமல் எந்த சூழலிலும் வெல்லும் துணிச்சல் உள்ள இராணுவத்தில் இந்தியாவிடம் அந்த துணிச்சல், அந்த உத்தி, அந்த விருப்ப சக்தி உள்ளன. இவை எந்த எதிரியையும் வீழ்த்தக்கூடியவை. இன்று இந்தியா வெறும் உருவாகி வரும் சக்தி இல்லை, உலகில் யாரும் புறக்கணிக்க முடியாத ஒரு சக்தியாக நிற்கிறது. நண்பர்களே, உங்களுக்கு என்ன தோன்றுகிறது? இந்தியாவின் இந்த வளர்ந்து வரும் பலம் அமெரிக்காவுக்கு ஒரு புதிய சவாலாக மாறியுள்ளதா? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் கண்டிப்பாக தெரிவியுங்கள்.